அதுக்கப்புறம் அவரோட படங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் இயக்கத்தை நிறுத்திட்டாரு. அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கை எப்படி சார் இருந்தது? அவர் ஒரு ஒரு அவர் மாதிரி ஒரு ஒரு திரை ஞானி தான் அவர். ஏன்னா இப்படி சிந்திக்கிறதுக்கு சராசரி மனிதர்களால் முடியாது. மிடில் கிளாஸ் வாழ்க்கையை ரொம்ப அற்புதமாக சொன்னவர், அந்த பல்ஸை சொன்னவர். ஏன்னா வாழ்வியல் அனுபவங்கள் உள்ளவங்க தான் இந்த மாதிரி கதைகள்லாம் எழுத முடியும். அதுக்கப்புறம் ட்ரெண்டு வேறு மாதிரி ஆயிடுச்சு. மிடில் கிளாஸுங்கிறவங்க வந்து எப்படின்னா ஹை கிளாஸ் நோட்ஸு பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பைக்கு வாங்கினவங்க என்னென்னா அடுத்தது உழைச்சி தான் மறுபடியும் கார் வாங்கணும், உழைக்காமே அடுத்தது BMW போகணுன்னு ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தான் அவருடைய ட்ரெண்டு லைட்டாக மாறிடுச்சு. சரி, இனிமேல் வர்ற தலைமுறைக்கு வந்து நம்முடைய படங்கள் எடுபடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சைலண்ட்டாக ஒதுங்கிட்டு புத்தகங்கள் எழுதுறது, அப்புறம் திராவிட சிந்தனைகளில் கம்ப்ளீட்டாக அதுக்கான மீட்டிங்ஸ்லாம் போகிறது, அமைதியாக தன்னுடைய கிராமத்தில் போய் உட்காந்துருக்கிறது, நண்பர்களை சந்திக்கிறது, இந்தமாரி காலகட்டங்களில் அவர் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கு இல்லாமல் அவரை பயன்படுத்திட்டவங்களும் அவரை தவறாக சமயத்தில் உபயோகப்படுத்திக்கிட்டாங்க. அதனால் அவர் வாழ்க்கையில் மிகப்பெரிய